வணக்கம். எப்படி லேப்டாப்பில் பைத்தான் லாங்குவேஜை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் லேப்டாப்பை ஒய்ஃபை கனெக்ஷன் மூலமாக ஃபோன்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குரோமில் போயிட்டு கூகுள் குரோமில் நீங்கள் www.python.org அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைத்தானுடைய நிறைய பதிப்புகள்லாம் வரும். அதில் உங்களுக்கு பைத்தான் 3.6 அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம லேப்டாப்பில் ஸ்டார்ட்டில் போயிட்டு சர்ச் பண்ணணும். ஐடிஎல்இ பைத்தான் சர்ச் பண்ணோன்னா பைத்தான் வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஊடாடு முறைமே வந்துருச்சு பைத்தானில் 3 சிம்பிளில். அதில் நம்ம கால்குலேட்டர் மாதிரி எந்த கால்குலேஷன்னாலும் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 5+6 அப்படின்னு கொடுத்தோன்னா ஆன்சர் உடனே பிரிண்ட் ஆயிரும். அடுத்து A=5, B=6, C=A+B பிரிண்ட் C அப்படின்னு கொடுத்தால் கூட எக்ஸ்ப்ரெஷனாகவும் கொடுக்கலாம். ஆன்சர் உடனே நமக்கு பிரிண்ட் C கொடுக்குறோமா, ஆன்சர் உடனடியாக பிரிண்ட்டு கிடச்சிரும். இப்போ சியில் ஸ்டோர் ஆகிருக்கு. பிரிண்ட் சின்னு கொடுத்ததுனால நமக்கு 11ங்கிற ஆன்சர் இப்போ கிடச்சிட்டு. அதையே நம்ம பிரிண்ட்டு சம் கோட்ஸுக்குள்ளே கொடுத்தோம்னா சம் =C அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். என்னோடய லேப்டாப்பில் இந்த கோட்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால் வரல. நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. அதாவது பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே கோட்ஸுக்குள்ளே சம் = அப்படின்னு கோட்ஸை முடிச்சுட்டு C அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்லேயும் அப்படி கிடைக்கும். சரி, அடுத்ததில் இன்னொன்று, அந்த ஃபைலில் போயிட்டு ஃபைல் நியூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அன்டைட்டில்னு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இது முறைமை நிரலாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம அதே ஏற்கனவே நம்ம டைப் பண்ணி பார்த்தது இதுலேயும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ரைட் சைடு பாருங்கள், க்ளோஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன்லாம் இருக்குது. இங்கே ஃபைலு எல்லாமே இருக்குது இல்லையா. இதில் அதையே நம்ம டைப் பண்ணி பார்க்குறோம். A=5, B=6, C=A+B. பிரிண்ட் C. இப்போ உடனே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த ஊடாடி முறைமையிலன்னா உடனே பிரிண்ட் வந்துடும். இதில் ஃபைலில் போய் சேவ் பண்ணி ரன் பண்ணால் தான் வரும் நமக்கு. இப்போ சேவ் பண்ண போகிறோம். ஃபைலில் போயிட்டு டெஸ்க்டாப் எந்த பிளேஸில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஃபைல் நேம் கொடுக்குறோம். சம் அப்படின்ட்டு .py அப்படின்னு கொடுத்தோம்னா அது பைத்தானோட ஃபைல்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கீழேயும் சேவஸ் டைப் அப்படின்னு ஃபைலோட நேமும் இது பைத்தானோட ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து நம்ம சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். இப்போ சேவ் ஆகிட்டு ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் கொடுக்குறோம். இப்போ ரன் ஆகி ஆன்சர் 11 அப்படி கிடச்சிட்டு. சரியா, இது திருப்பி வெளியில் வரணும் அப்படின்னா க்ளோஸ் பட்டன் பண்ணோம்னா அதே ஃபைலுக்குள்ளே திருப்பியும் வந்துடும். அதே ஓப்பன் பண்ணினாலும் வேறு ஃபைல் நிறையா இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓப்பன் ஃபைல் நேம் கொடுத்தா ஓப்பன் ஆகி நம்ம ஃபோன்லேயுமே பைத்தான் ப்ரோக்ராமிங் டவுன்லோட் பண்ணி அதை போட்டு பார்க்கலாம். எப்படி ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அதை நம்ம ப்ரோக்ராம் எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிற்கும். அதில் இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறனால ஓப்பன் அப்படின்னு காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் கொடுங்க. இப்போ ஸ்கிரிப்ட் முறைமைக்கு போயிடும். நேரடியாக ஸ்கிரிப்ட் முறையில் போனோடனே அதில் லைன் நீங்கள் ப்ரோக்ராமை டைப் பண்ணி பார்க்க வேண்டியதான். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஈக்குவல்ட்டு சிம்பிள்லாம் இதிலே கிடக்கும். இந்த இடத்துல மேலே ப்ளூ கலர் இதில் இருக்கும்ல, A=5 என்டர், B=6 என்டர், அப்புறம் C=A ப்ளஸ்லாம் இதிலே இருக்கும். இதில் இருக்கு இல்லையா, A+,
B, enter, print, ப்ராக்கெட் வந்து இதில் இருக்கும், சாதாரண ப்ராக்கெட். அடுத்தது C, அப்புறம் இந்த ப்ராக்கெட் முடித்து என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ ஃபைலில் டைப் பண்ணி முடிச்சிட்டோம். அதை சேவ் பண்ணணும்னா இந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அப்படின்னு கேட்கும். நம்ம சேவ் கொடுத்து அதில் எதில் சேவ் பண்ணணுமோ அதில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே பண்ண போகிறோம். ஆனால் எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரன் பண்ணி பார்க்குறதுக்கு சேவ் ஓப்பன் இது மட்டும்தான் இதில் இருக்கும். நியூ, ஓப்பன், சேவர்ஸ் மட்டும் இருக்குது. ப்ளே பண்ணி பார்க்கணும், அதை ரன் பண்ணி பார்க்கணும்னா கீழே முக்கோணம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 11 அப்படின்னு ஆன்சர் வந்துட்டு ப்ரோக்ராம் ஃபினிஷ்டு 11 வந்து ஆன்சர் வந்திருக்கு. திருப்பியும் பேக் போய்ட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எடிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இதில் இன்ட்ராக்டிவ் மோடு இல்லை, இதில் வந்து ஸ்கிரிப்ட் மோடு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். லேப்டாப்லாம் எந்த நேரம் பயன்படுத்தி பார்க்க முடியாதில்ல, நம்ம புக்கில் உள்ள ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மாதிரி டைப் பண்ணி ஆன்சர் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். எப்போ நேரம் கிடைக்கும் அந்த நேரம் எப்படி லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்து அதுலேயும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் வந்து நம்ம லேப்டாப்பில் தான் பண்ண போகிறோம். அதனால் அதையும் பயன்படுத்தி பார்த்துக்கோங்க. ஃபோன்லேயும் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் ஏதாவது கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.